எங்கள் பொண்ணு மேலே கையை வச்சாலும் எங்கள் மண்ணை தொட்டாலும் வெட்டுவோம். ஏன்னா நாங்கள் ஆண்ட பரம்பரை. அவனே வெட்டுவான்னு தெரியுது, அப்புறம் ஏன்டா அவன் பொண்ணை போய் கை வைக்கிறீங்க? சுஜித்துங்கிற ஒரு மாவீரன் மீண்டும் உருவாகியிருக்கிறான் நம் இனத்தை காப்பதற்கு அப்படிங்கிற வசனமும் நிறைய கமெண்ட்ஸில் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த சமூகத்தினுடைய அவலம் இப்படி வெளிப்படுகிறது. அப்பாவி இளைஞனை காதலித்து காதல் வலையில் விழ வைத்து அவனை கொடூரமாக கொலை செய்வதற்கு தூண்டுதலாக பின்புலமாக இருந்ததே அந்த பெண்ணு தான். இது திட்டமிட்ட சதி என்பதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் இதில் நியாயம், நீதி, தர்மம் அனைத்துமே அந்த பையனுடன் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்குது என்பதுதான் உண்மையான நிதர்சனம். பொறுத்திருந்து பாருங்க, இதுக்கு நீதி எப்படி கிடைக்கிறது என்பதை இந்த அரசும் அரசு இயந்திரமும் அரசியல் தலைவர்களுடைய மனநிலையும் பிரதிபலிக்கும். இதுதான் உண்மை நிலை.